சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரதனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரதனில் எனக்காய் ஜெபிப்பார். மோட்சமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்சவழி சத்ய வாசலுயிரே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரும் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரும் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அருமையானவர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது உயிர்த்தெழுந்த பண்டிகையின் திருநாளிலே இந்த இரண்டாவது ஆராதனையிலே பங்கு பெறும்படியான பாக்கியத்தை தேவனுக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பண்டிகையின் ஆராதனையை தேவனுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, தேவ பிரசனமோடு கூட இடைப்படும்படியாக வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக, வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு சேர்க்கும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். திருமதி புஷ்பாலாசரஸ் அவர்கள் முன்பாக வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே ராஜா, இந்த உயிர்த்தெழுதல் திருநாளை கொண்டாட வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் உமது கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து தகப்பனே சாத்தானின் தலையை நசுக்கி உயிரோடு எழுந்த தேவன் தகப்பனே சுவாமி, அந்த திருநாளை நினைவு கூறும் வண்ணமாய் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை உலகம் முழுவதிலும் தகப்பனே சுவாமி இந்த ஓய்வு நாளில் ஆசரித்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபை மக்களுக்காக உடைய கரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரப்பா, உயிரோடு இருந்து தகப்பனே சுவாமி அப்பா, எங்களுக்காக தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவரை விட்டு சென்ற தேவன் தகப்பனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக பரலோகத்தில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆராதனைகள் நடக்கிற எல்லா இடங்களிலும் தேவ ஆவியானவர் அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால ஜனங்களை நீங்கள் நிறைவாய் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரேப்பா, நீங்கள் தகப்பனே சுவாமி எங்களுக்காக மரித்து உயிர்த்த அந்த கர்த்தாவே சுவாமப்பா காரியம் விருதாவாய் போய்விடாதபடி தகப்பனே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்தவர்களாய் தகப்பனே சுவாமி அந்த நற்செய்தியை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாய் சுவாமி எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா இந்த வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. அதற்காகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி, எங்களை வேறு பிரித்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய ஜீவகால பரியந்தம் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டாம் ஆராதனையில் பங்கு பெறத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி தகப்பனே. கிருபையின் நாட்களுக்காக நன்றியப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆட்கொண்டு வழி நடத்தணும். வேதப்பாட வேலையை எங்களுக்கு ஆசீர்வித்து தாங்க சுவாமி. அது எங்களுடைய காதுகளில் நுழையணும் தகப்பனே சுவாமி. அப்பா, எங்களோட துதி வேலையை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, முழு சிந்தையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க கர்த்தாவே சுவாமி. எங்கள் சிந்தனைகள் சிதறாத வண்ணம்
ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும் தகப்பனே. சுவாமி, செய்தி வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக செய்தியை கர்த்தாவே ராஜா நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கப்பா. அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துரிதமாய் கிளம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பத்திரமாய் வந்து சேர கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. வேதனையோடு கண்ணீரோடு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. உமது பாதப்படத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல சாட்சியாக வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் எழுதுன ஒரு பாடவசத்துள்ள 98வது பாடலை பாடுவோம். ஆமேன் அல்லேலூயா என்ற பாடலை நாம் பாடுவோம். హల్లెలూయా జయం జయం ఆనంద స్తోత్రిరా. ఆమేన్ హల్లెలూయా జయం జయం ఆనంద స్తోత్రిరా. ஆமனாதி தந்தா ஆமனாதி தந்தா அதரிலுயிர்த்தெழுந்தாரே உன்னதமே. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டால் பரித்து வெற்றி கொண்டால் பரித்து கொடுமை தாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு கரைந்து முடித்தார். ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசனை தேற்றி வாழ்வித்தார். ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவி கோரொடித்து சாவி கோரொடித்து மடிந்து தடுத்து சுவடித்து விழுந்து ஜீவனை விழுந்து தேவாலயத்தில் இரண்டாக கிழிந்து முடிந்தது. ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. தேவ கோபம் தீர்ந்து தேவ கோபம் தீர்ந்து அழகை மேலாம் சேர்ந்து முடிந்தது. அவருடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடும் களி கூர்ந்து மகிழ்ந்தது. ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமேன் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜெபம் செய்வோம். ஒருவராய் பிரதேசங்களையும் அற்புதனை செய்கிற நிகழ்ச்சி உள்ள தேவனே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் திறந்த பண்டிகையின் திருநாளின் இந்த 2வது ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக பிரணாமத்திற்கு கணத்தையும் மகிமையும் சோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியான சிலாக்கியத்தை உடைய பிள்ளைகளாக இருக்கிற நிறுவனங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இதே போல பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் பிரணாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்களோ தொழுது கொள்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் நாம் மகிம்படும்படியே நான் செபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்பட உதவி செய்யும். எல்லா தடைகளை நீக்கி போடும். உள்ளோடு கூட உம்மை ஆராதிக்கும், உள்ளோடு உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. என்னுடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. என்னுடைய தேசம் எல்லா நிலைகளிலும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக, கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் சுதந்திரத்துக் கொள்கிற தேசமாக ஆண்டவரே காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். தேசத்தை ஆளுகிறவர்களை விசேஷித்த ஆவியினாலே ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்பி தேசத்தை நல்முறையிலே செயல்படுத்த வேண்டிய கிருபைகளை கர்த்தர் அருளச் செய்வீராக. இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம்.
ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிமார்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பங்கள் தலை தோங்க, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, வேலை நிமித்தமாக இருக்கிற தடைகள் நீங்கி, மனுஷனுடைய ஊழியங்களை பிள்ளைகள் தொடர்ந்து செய்திருக்கிற கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, வழிவாய்ப்புகளை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இது நாளிலேயும் என்னுடைய தேசத்தில் ஆண்டவரே காணப்படுகிற குற்றம் குறைகளை கர்த்தர் தாமே மன்னித்து எங்களுடைய தேசத்திலே ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும், தேசத்தின் குடிகள் மகிழ்ச்சியோடு வாழ்க்கூடிய எல்லா அனுகிரகமான காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆச்சரியமாக அற்புதமாய் கர்த்தர் நடத்தி, திருச்சபை நேசிக்கிற, அன்பு பாராட்டுகிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற, தாங்கிற பிள்ளைகளை நிறைவான பலனாலும் கிருபினாலும் கர்த்தர் நிரப்பி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் 2வது ஆராதனை பங்கு பெறுவதற்கு தேவனுடைய கிருபை பாராட்டி எங்களை அழைத்து வந்திருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் காத்திர நேரும் எங்களுக்கு இன்பமாய் காணப்படுத்த உதவி செய்யும். தடைகளெல்லாம் மாற்றி போடும். விலோடுமை ஆராதித்து உடலோடுமை தொழுது கொண்டு முறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒருவருக்கும் தார். இப்பொழுது ஆண்டவரே, நம்முடைய திருக்கத்தில் என்னையும் எங்களையும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல் மூலமாகும், தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை மூலமாகும், நாங்கள் பங்குள்ள போகிற கர்த்தருடைய பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளமாகும். தேவரை எங்களை சிறப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமருக்கு எங்கள் பிதாவை, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. லாபத்தை என்று தாரும் சுமாய் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றை மணி சோபரேசு பண்ணாமல் தீம் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் உடைவுகளே. ஆமென். உட்காருவோம். வேத பாடம் வாசி கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம். லூக்கா 24 1 முதல் 7. வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. லூக்கா 24. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவிலிருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் எழுந்து மாறி மாறி வாசிக்கும்படியாக திருவண்ண சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். முகத்துடனே முன்பாக வந்து சங்கீதம் அர்ப்பணித்து பாட கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தெய்வர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழம் கையில் இருக்கிறது, பருவ உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று. நம்ம உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உன்னால் கோபமற்ற போதும் நடந்தது போல உங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் சந்ததியை ஆலோசித்து அவளை ஜனம் என்றும் யாதவர்கள் என்றும் சொல்லி. சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.
வாசிக்க வேண்டிய வேதப்படம் வாசித்து தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சகலத்தை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரனுக்குமாரனாகிய நான் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிமதி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறை கொண்டு மறித்து அடக்கமடப்பட்டு பாதாள் திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திறனார் பரமடத்துக்கு ஏறி சில பேர் அது வாசி விட்டிருக்கிறார். அவர்கள் ஒரு மருத்துவர் நேந்திருக்கு வருவார். பரிசாவை சுபாசிக்கிறேன். பாதக பரிசபையும் பசுட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சைரவுத்தலும் நித்திய ஜெண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். அறிவிக்க வேண்டியதான அறிவிப்புகள் வழக்கம் போல் நம்முடைய திங்கட்கிழமை முதற்கொண்டு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற அனைத்து மாலை நிகழ்வுகளும் நம்ம சபை நடைபெறும். விஷயமாக நாளைய தினத்தில் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சபையை சேர்ந்த திருமதி ஜீவிதாருடைய இல்லத்திலே நம்பர் 2 ஜான் கண்டித்து இருக்கிற இல்லத்தில் இல்லத்தொழுகை நடைபெறும். அப்படினாலே அனைவரும் அந்த இல்லத்தொழில் வந்து பங்கு பெற்று குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். பெண்கள் ஐக்கியத்தினர் பெண்கள் ஐக்கிய கூடுதலில் பங்கு பெறுங்கள். புதன்கிழமை தோறும் பாடல் பயிற்சி இசைப்பயிறு வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெறும். ஆண்கள் ஐக்கியம் இரவு 8 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி உபவாசம் நடைபெறும். மாலை ஆராதனை 6:30 மணி அளவிலே நடைபெறும். இந்த மாலை ஆராதனையிலும் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் பிறநாட்களையும் திருநாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். 20ஆம் தேதி பிரான்சிஸ், கனிமம் மணிமொழி ராஜேந்திரன், 21 ஜென்சி சிவசக்தி, 20 தாமஸ், ஆர்வின்ஸ் சாம்ராஜ், சுனிதா பத்மா, 23 அலில் கிருஷ்ணா கெர்சியா யுவன், 24 தினகரன் கெவின், 25 ரூனா எப்சிபா மரியம்மா லிப்சி, 26 ஜெயக்குமார் ஜீவன் ஜெரின் சாவ்லின் நிமிலன். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் 20 எம்மானுவேல் எஸ்தர் ராணி, 21 ஜபஷின் கணதாசன் இசபெல்லா, 26 ஜேக்கப் திருமதி சோபா. இந்த பிறநாட்களையும் திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை திருச்சபை சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். ஆபத்திலே அரும் துணையே பாலிக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாலிக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சமூகத்தில் முழங்கால் பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக மனதார நாங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சோதரங்கர்த்தாவை ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற கிருபைக்காக தயவுக்காக துதிக்கிறோம். இந்த வாரத்தில் அவர் காணுகிற பிறந்த நாட்களுக்காக திருமண நாட்களுக்காக நாளுக்கு நன்றி சொல்லுகிறோம், சோதரிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நிமித்தமாக, கர்த்தர் தங்களை ஆசிரியர் நிமித்தமாக, தங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்த நிமித்தமாக, பொருத்தனையின் காணிக்கைகள் சோதர காணொலி படைக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். சோதரங்கர்த்தாவை தேவனுடைய பிள்ளைகள் படைக்கிற சோதர காணிக்கைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. அநேக பிறநாட்களை திருநாளை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஊழியராக திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இரட்டிப்பான நன்மையும் கிருபையும் அதை தொடர உதவி செய்யும். இயேசு நாமளை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடும் சார் 100வது பாடல நாம் யாவரும் மேலே நின்று பாடுவோம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார பாடலை நாம் யாவரும் மேலே நின்று பாடுவோம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளங்கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் நெறிப்பட்டன நெறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார் யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், பரன் மரித்தார், ஒரு தரம் மரித்தார் யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவின் நாமம் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம் யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார் யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். என்றபடியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்காக உயிர் தெழுந்த இரட்சகரை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டிய நேரம். கர்த்தரையும் மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியம் அற்புதமாய் நம்மை நடத்தினார். அவருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமம் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்ட போது நம்மை கழுவி இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றினது மட்டுமல்ல, இந்த காலம் கூட உயிர் தெழுந்த இரட்சகரை தொழுது கொள்ளும்படியான ஒரு மேலான சிலாக்கியத்தை நவோருக்கும் தந்திருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழ்த்திருந்த நன்றியோடு நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 அப்பா.
நன்றி இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபகரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிற ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் எங்களை தேடி வந்து எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இரட்சகராக உம்மை ஆண்டவரே இந்த காடுகளில் ஆராதிக்க மகிமைப்படுத்த இப்படி ஆலயத்தில் நின்றுமை போற்றி புகழ ஆண்டவரே அற்பரும் நீசரும் பாகுமாறு எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இரங்கல் கத்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்று கத்தரை துதிப்போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த காலமை துதிக்க வைத்திருக்கிறீரே, மகிமைப்படுத்த வைத்திருக்கிறீரே, மை போற்றி புகழ வைத்திருக்கிறீரே. நமக்கு நன்றி 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 அப்பா. இருந்தவரும் இருப்பவரும் இனிமேல் வருகிறோமா இருக்கிற நிச்சயமுள்ள தேவனே நமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அதிசயமானவரே துதிக்கிற அற்புதமானவரே துதிக்கிறோம். என்னோட ஜீவாதிபதியே நம்ம துதிக்கிறோம். ஜீவனங்களை மாற்றினவரே நமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை ஆட்சி அற்புதமாக கத்தரை பாதுகாத்தீரே. இந்த காலம் கூட நம்முடைய ஆலயத்தில் நிற்க வைத்திருக்கிறீரே, பாட வைத்திருக்கிறீரே, துதிக்க வைத்திருக்கிறீரே. மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து நான் பாடும். ஆராதனைக்குரியவரை துதிக்குரியவரை நான் பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே. எல்லாரும் வாய்களை திறந்து மகிழ்ச்சியோடு கூட அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஜீவனின் அதிபதி. ஆமாப்பா ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் ஆராதனைக்குரியவர் அப்பா. ஆமாண்டவரே ஆராதனை செய்கிறோம். வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லே கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆமாண்டவரே அல்லேலூயா. கரங்களை அசைத்தப்பா உமக்கு ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா
அகிலத்தை ஆள்பவர், உம்மை ஆராதனை செய்கிறோம். நாளிலே ஆனந்த பாக்கியம் அவரை ஆராதிப்பதை செய்கிறோம். ஆள்பவரே, உள்ளத்தினால் சொல்லுவோமா? ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமாண்டவரே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் உயிரிழந்தவர் ஆராதனை செய்யும்படியாக மகிமைப்படுத்தபடியான சிலாக்கியத்தை தந்தீரே, துதிக்கிறேன் ஐயா. ஆராதனுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ மகிமையுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. இந்த காலையினோடு எங்களோடு கூட பேசுவீராக. அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு பலனடைந்து கத்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். அடியனுடைய வாயினுடைய வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் சமலை பிரதியாருக்கு உதவி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர் திறந்த பண்டிகையின் திருநாளிலே கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சிலாக்கியம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். இந்த உயிர் திறந்த இரட்சகரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நான் வாசி கேட்ட லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர் எங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த நன்னாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலேயும் அந்த பண்டிகையை நாம் நினைத்து கொண்டாடும்படியாக எனக்காக அவர் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை ஆண்டவர் ஒருவருக்கும் அவர் கிருபையாக தந்திருக்கிறார். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது கர்த்தர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நாம் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அந்த நாட்களிலே யோசேப்பு என்கின்ற ஆலோசனைக்காரன் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, அவன் உத்தமன், நீதிமான். அது மட்டுமல்ல, அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவன், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருந்தவன், யூதருடைய ஆலோசனை செய்கைக்கும் சம்மதியாதவனுமாக இருந்தான். யூதருடைய ஆலோசனைகள் செய்கைகள் இவர்களுக்கு அவன் சம்மதியாதவன். இப்படிப்பட்ட இந்த யோசேப்பு தான் பிலாத்துவினிடத்திலே போய் அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்குகின்றான். கேட்டு வாங்குறது மட்டுமல்ல, அதை இறக்கி
மெல்லிய துப்பட்டிகளை சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டாதுமாயிருந்த ஒரு கல்லறையில் என்ன செய்தான்? வைத்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையிலே இருந்து விடவில்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதற்கு எத்தனமாகத்தான் இந்த யோசேப்பு பிலாத்தினிடத்தில் சரீரத்தை கேட்டு வாங்கி அதை கல்லறையில் ஒருவரும் வைக்கப்படாத கல்லறையில் அவன் கொண்டு போய் வைக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு எப்படிப்பட்டன்னு சொன்னால், யூதருடைய செய்கைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் அவன் சம்மதியாதவன். இவன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருந்தவன். அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது, இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தை அவர் நிச்சயமாய் ஸ்தாபிப்பார் என்பதையும், அந்த ராஜ்யத்திற்குரியவனாய் தான் வாழ வேண்டும் என்பதில் மிகுந்த ஆவலுடையவன். ஆனபடினால்தான் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகும் அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ண வேண்டிய முறையில் அவன் அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யனுமாக இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியாவுரானாக ஒரு மனுஷன் வந்து பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்போ சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து என்ன செய்தானாம்? கட்டளையிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் போய் கேட்கின்றான், கட்டளையிடுகிறான். அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கலன்மனைவை எட்டிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகிழான மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அருமையானவர்களே, இப்படியாக அவன் செய்துவிட்டு போகின்றான். நடைபெறுகிற சம்பவம் என்ன? 62வது வசனத்தில், அந்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து அவங்க சொல்கிறான். 63ஆம் வசனத்தில், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் சொன்னதை பற்றி இவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருந்தார். ஆனால் அவரை பற்றி சொல்லும் பொழுது அந்த எத்தன் என்று சொல்லி அவரை வசைமொழியோடு கூட சொல்லி அதை பற்றி பிலாத்தினிடத்தில் சொல்லுகிறார்கள். பிலாத்தினிடத்தில் எங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, அவருடைய சீஷர் ராத்திரியை வந்து அவனை களவாய் கொண்டு போய் மருத்துவர்ந்து எழுந்தான ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்த கட்டளையிட வேண்டும் என்றார்கள். இவங்களுக்கு இருந்த காரியம் என்ன? 3 நாளைக்குள்ள உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். இப்போ அந்த கல்லறை என்ன செய்ய வேண்டும்? பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இவன் உயிர் தெளியாமலுடைய சீசரில் கொண்டு போய் களவாய் திருடி கொண்டு போய் உயிர் தெளிந்து விட்டார் என்று சொல்லி செய்தியை பரப்பி விடுவார்களோ என்று அவர்கள் பிலாத்தினிடத்தில் அவர் சொல்லுகிறார்கள். அதனால் கல்லறை என்ன செய்ய வேண்டுமா? பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது பிலாத்து சொல்கிறார் 65வது வசனத்தில், உங்களுக்கு காவல் சேவகர் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் என்ன செய்யுங்க, பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். எங்க போய் கேட்குறாங்க, கல்லறை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. நடைபெற்ற சம்பவம் என்ன? 66 அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை என்ன செய்தார்களாம்? பத்திரப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கல்லறை பத்திரமாய் என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, முத்திரை போட்டு கல்லறையை பத்திரமாய் அவர்கள் பாதுகாத்துட்டார். தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன? அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு நான் என்ன செய்வேன்? உயிர் தெளிவு என்று சொல்வது எங்களுக்கு என்ன செய்கிறது? ஞாபகம் இருக்கிறது சொல்லி
இப்பொழுது கல்லறையானது பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் இறந்தபோது அவருடைய உடலை அடக்கம் செய்து விட்டார். அநேக நாட்கள் கழித்து அடக்கம் செய்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஆபிரகாம் லிங்கன் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் தான் இருக்கிறாரா அல்லது கல்லறையிலிருந்து காணாமல் போய்விட்டாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் அவளுக்கு வந்தது. 1901 கல்லறையை அவள் திறந்து பார்க்கிறார். திறந்து பார்க்கும்போது அங்கே சவப்பெட்டியும் அவருடைய எலும்புகளும் அங்கேயே இருந்தது. அருமையானவர்களே, ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படுவான் என்று சொன்னால் அவன் உயிர் தெழுவது என்பது உடனடியாக நடக்கிற சம்பவம் அல்ல. ஆணுடைய வருகை வரும் பொழுது மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? உயிரோடு எழுந்திருப்பார்கள். இங்கே ஆபிரகாம் லிங்கன் மரித்த இடத்திலே அவருடைய கல்லறை வைக்கப்பட்ட இடத்துல இருக்குதா என்று பார்ப்பதற்காக எத்தனை பண்ணினார்கள். அங்கே பார்க்கும்போது அந்த கல்லறை அதே இடத்துல இருந்தது, அவரும் அதே இடத்துல தான் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறக்கிற எவனும் இறப்பான். பேசிக்கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இறப்பு நம் அனைவருக்கும் உண்டு. என்று சொன்னால் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஞானமோ, நம்முடைய சொத்தோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய அழகோ, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சக்தி வாய்ந்த மரணத்தை எந்த மனிதனும் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். மரணம் என்னை ஒருபோதும் சந்திக்காது என்று என்ன செய்ய முடியாது, யாருமே சொல்லிவிட முடியாது. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மரணத்தை சந்தித்தான் ஆக வேண்டும். தேவ பிள்ளைகளே, வால்டர் அவரும் சவால் விட்டார். கிறிஸ்தவ விசுவாசத்தையும் போதகத்தையும் பைபிளையும் உலகத்தில் இல்லாமலே நான் அழித்து விடுவேன் என்றான் வால்டர். அருமையானவர்களே, சாகிற நேரம் வால்டருக்கு வந்தது. வந்தபோதுதான் சில மாதங்களாவது என்னை பிழைக்க வையுங்கள் என்று சொல்லி மருத்துவரிடம் அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். சில மாதங்களாவது எனக்கு ஒரு பிழைக்க வையுங்களே. ஒரு பெரிய மாவீரன், வாழ்ந்த நாட்களே தேசத்தை கலக்கினவன், இப்பொழுதோ தன்னுடைய மரண தருவாயில் அவன் கேட்கிற கேள்வி என்ன? சில மாதங்களாவது என்னை பிழைக்க வையுங்கள் என்று சொல்லுகிறான். அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது, நான் செத்துப்போனால் நிச்சயமாக நரகத்துக்கு போவேன் என்று சொல்லி. வால்டருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ஒருவேளை நான் செத்துப்போனால் நரகத்துக்கு போவேனே என்று சொல்லி ஒரு ஆதங்கம் அவனுக்குள், ஒரு மரண பயம் அவனை பிடித்து கொண்டது. அது நிமித்தமாக மருத்துவம் கேட்கிறான், என் மரணத்தை சற்றாகிலும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, தள்ளி போடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மரணத்தை யாரும் தள்ளி போடவே முடியாது. மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வால்டர் சவால் விட்டானோ அதே வால்டருடைய இல்லத்தை தான் வேதாகம சொசைட்டி வாங்கி ஜெனீவாவில் இருக்கின்ற எந்த ஆண்டவன் தெய்வமில்லை என்று சொல்லியும் தன்னுடைய புத்தகங்களெல்லாம் எழுதி வெளியிட்டானோ அதே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் இன்றளவும் வேதம் அச்சடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய பிறப்போடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய பயணமும் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. எந்த இடம் நோக்கி போகிறோம் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. மரணத்திற்கு நேராக தேவ பிள்ளைகளுக்கு மரணத்திற்கு பின்பு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு தேவன் தந்த சரீரத்தில் மரணம் இருக்கிறது, ஆனால் தந்த ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவு தன்னை தந்த தேவன் என்ன செய்கிறது, அது செல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்களுக்குள்ளாக பயம் வந்தது. தேவன் அழைக்கும் போது
அவள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். காரணம் சொன்னால், பாவம் செய்த பிறகு தேவனுக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியவில்லை. என்றைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பயம் ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. எங்கள் ஆதாமும் ஏவாளையும் மரண பயம் அவளை ஆட்கொள்கிறது. அந்த பயத்தை நிமித்தமாக ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, நீ செய்த பாவம் உனக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ அவரால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரத்தினாலே நித்திய ஜீவனை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவரை நம்புகிறவர்களிடத்தில், அவரை விசுவாசிக்கிறஇடத்தில், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்கள் இயேசுவினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான சிலாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, யோவான் 11:25 நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கு என்ன செய்வானா? மறியாமலும் இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலம் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை விசுவாசித்தால், அவரை பற்றி கொண்டால், சார்த்து கொண்டால் என்றென்றைக்கும் மறியாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. உலகத்தில் நாம் மறிக்கலாம், ஆனால் தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மனுஷிருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு ஒரு கொண்டாட்டம். காரணம் என்று சொன்னால், யோவான் 6:47 வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 6:47 இடத்துல விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் இடத்துல விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் இது ஒரு மாபெரும் கொண்டாட்டம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இது ஜீவனுள்ள மார்க்கம். காரணம் சொன்னால், இந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு என்ன ஏற்படுத்தி சொன்னால், நித்திய ஜீவனை நமக்காக சேர்க்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆறுனாலே கிறிஸ்தவம் மதம் அல்ல, ஒரு மார்க்கம். அது ஜீவனுள்ள மார்க்கம். அவரை பற்றி கொள்கிறவர்களுக்கு, சார்ந்து கொள்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அவர் தருகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது என்பதை குறித்து இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 15:17 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அருமையானவர்களே, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குமா? வீணாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் உயிரெழு நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உயிரோடு இருக்கிறது. எத்தனை பேருடைய விசுவாசம் உயிரோடு இருக்கிறது? அல்லேலூயா. ஏன்னா இயேசு என்ன செய்கிறாரு? உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அதை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறபடினாலே எனக்குள் இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? அது உயிரோடு இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம்தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நேராக என்ன செய்கிறது? வழிநடத்துகிறது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் என்னுடைய விசுவாசம் வீணாயிருக்கும். இயேசு எழுந்ததுனால தான் நம்முடைய விசுவாசம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக, உயிருள்ளதாக அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம்தான் இயேசு என்கிற இரட்சகர் எனக்காக என்னை தேடி இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தது மட்டுமல்ல, அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இயேசு சிந்திய இரத்தத்தினால தான் எனக்கு பாவமன்னிப்பாக மீட்பு உண்டு என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும்
தன்னுடைய பாவங்களை ஆண்டுடைய சபையில் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் போது அவருடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நம்முடைய வாழ்க்கை என்ன? அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு உதவி செய்கிறது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இன்னும் பாவங்களிலேயே என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். இயேசு உயிர்த்தெழுனால தான் அந்த பாவங்களெல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்படுகிற நிச்சயம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் என்ன செய்வார்கள்? பிழைப்பார். காரணம் என்ன? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியான ஒரு வாழ்க்கையை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியான வாய்ப்பினை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல்னால தான் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை நமக்குள் ஏற்பட்டது. அல்லேலூயா. அது எப்படி ஏற்படும்? பாவங்களை அறிக்கையிடாவிட்டால், பாவங்களுக்காக மனம் திருந்தாவிட்டால், மனம் மருந்தாவிட்டால், பாவங்களை அறிக்கையிடாவிட்டால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது. அது நடைபெறுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நாமும் கூட பாவங்களுக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அர்த்தமுள்ள வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யக்கூடியது இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தனது என்ன? பிழைக்கிற நாம இனி யாருக்காக பிழைக்கூடாதான்? தங்களுக்கென்று பிழைத்திராமல். காரணம் என்னவென்று சொன்னால், மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறவருக்கென்று நாம் என்ன செய்யணுமா? பிழைக்கணும். அல்லேலூயா. அவர் பிழைத்திருக்கிறார், அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாமும் கூட உயிரோடு எழுந்தவருக்காக நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவர் மரித்து பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிதானிக்கிறோமே, நம்முடைய நிதானம் என்ன? இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். என்னுடைய பாவங்களிலிருந்து வெற்றி சிறக்க, என்னுடைய பாவங்களை அறிக்கையாக ஏற்படுகிற மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு நிச்சயம் வாழ்க்கை கிடைக்கப்பட்டதுனால தான் அவர் எனக்காக மட்டுமல்ல எல்லாருக்காகவும் என்ன செய்தார்? அவர் மரித்தார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, எல்லாரோட வாழ்க்கையில் பாவங்கள் கழுவப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இதை நான் நன்கு என்ன செய்கிறோம்? நிதானிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை பாருங்கள். சொன்னால், அக்கிரமங்களிலும் பாவம் மரித்தவராகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் செய்தாராம், உயிர்ப்பித்தார். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இயேசு உயிர்த்தெழுதல் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உயிர்த்தெழுதல் நம்மை வழிநடத்துகிறது. அது என்ன சொன்னால், அவரோடு கூட நம்ம என்ன செய்துங்க? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளில் பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அறிக்கையிட்டு மனம் திரும்பினாலே, இயேசு ரத்த நாள் கழுவப்பட்டனாலே, பாவ மன்னிப்பு மீட்பை பெற்றுக்கொண்டனாலே எனக்கு கிடைக்கப்பெறுகிற காரியம் என்ன? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு பெரிய சிலாக்கியம் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்காது. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறது.
அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசுவின் உயிர்த்து நம்முடைய வாழ்க்கை செய்கிற காரியம் என்ன? ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை வழிநடத்துகிறது. இரண்டாவது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8 1ஆம் அதிகாரம் 8, 9. ஆகையால் சகோதரரே, ஆசானில் நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அருமையானவர்களே, இங்கே பவுல் சொல்கிறார், அவெல்லாம் பிரயாணப்பட்டு கப்பலில் போயிட்டுருக்கிறாங்க. காற்று பலமாய் வீசுகிறது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையெல்லாம் அங்கே என்ன செய்கிறது? அற்று போயிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே பவுல் சொல்கிற காரியம் என்ன? 9ஆம் வசனத்தில், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஏறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை எழுப்பத்தக்க தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையெல்லாம் இழந்து வாழ்க்கையில் இனி பிழைப்பே இல்லை, மரணம்தான் தன்னுடைய முடிவு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இழந்த பிள்ளைகள் தேவனுடைய பிற நம்பிக்கை வைக்கும்போது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் பிற செய்தோம் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் மரித்து போயிருக்கிற நம்மை, வாழ்க்கையில் இனி ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, அடுத்த நிலைக்கு இனி என்னால் செல்ல முடியாது, என்னுடைய வாழ்க்கையை அவ்வளவுதான் என்று ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பிரச்சனையின் பாதையில் கடந்து சென்றிருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிகள் பலவீனங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும், உயிர் தெழுந்த ரட்சகர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு ஒரு வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். உடைந்து போன உயிர்த்தெழுந்த வல்லமை உடைந்து போன குடும்பங்களை சீர்படுத்தும், சரிப்படுத்தும், வாழ்க்கையை சரிப்படுத்தி மேலுமையான நிலைக்கு என்ன செய்யும்? நம்மை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய வாழ்க்கை செய்கிற காரியம் என்ன? நம்முடைய பிரச்சனைகள் என்ன செய்யும்? மாற்றி அமைக்கும். முதலாவது அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கும். இரண்டாவது உயிர்த்தெழுதல் நம்முடைய பிரச்சனைகளை என்ன செய்யும்? மாற்றி அமைக்கும். மூன்றாவது தீங்கு நம்மை தீண்டாது. மார்க்கன் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் 18வது வசனத்தை வாசி. விசுவாசி நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அதனுடைய சேதப்படுத்தாது, வியாதிகள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழும் பிற நம்பிக்கை வைக்கிற, சார்ந்து கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உயிர்த்துடைய வல்லமை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் தீங்கு தீண்டவே தீண்டாது. அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானவைகளை அவர்கள் குடித்தாலும் அது ஒன்று அவனை செய்யாதான் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தா, நீங்கள் நம்பினா, உயிர் தந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் வியாதியஸ்தர்களை கை வைத்தால் சுகமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய விசுவாசம்தான். நீங்கள் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிப்பீங்கன்னா, உயிர் தெழுந்த ஆண்டவர் பேரை நம்பிக்கை வைத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை ஒரு தீங்குமே தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தனுடைய வல்லமை இன்றைக்கும் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது.
உன்னை தீங்குக்கும் தீவினைக்கும் விலக்கி பாதுகாக்கக்கூடியது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் உனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு மற்றவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவரை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி சொன்னால் அங்கு இவர்கள் கப்பலை கடந்து கரை சேர்ந்து ஒதுங்குகிறார்கள். பவுலும் அவனோடு இருந்தவர்களும். நடைபெற சம்பவம் என்ன? அந்த மெலித்தா என்கிற தீவில் அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றும்போது எல்லோரும் குளிர் காய்க்கிறதற்காக அனல் மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ சில விறகுகளை பொறுக்கி போடும்போது பவுலின் கையிலே ஒரு பாம்பு என்ன செய்தது? விஷப்பூச்சி கடித்து விடுகிறது. கடித்த உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் எப்போதும் போல உதறி போட்டுவிட்டு மறுபடியும் அவன் என்ன செய்கின்றான்? காணப்பட்டு கொண்டிருக்கின்றான். நடைபெற சம்பவம் என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. அந்நீராக அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, பிடித்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவள் நெருப்பை மூட்டி எங்களை அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அவள் சில வருகளை வாரி நெருப்பையில் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவன் கையை கவி கொண்டது. அருமையானவர்களே, அவன் கையை என்ன செய்யிடுச்சு? அவன் எப்பவும் போல என்ன செய்யிட்டான்? உதறி போட்டு போயிடுறார். இப்போ 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவன் வீக்கம் கொண்டு சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவள் காத்து கொண்டிருந்தார். நெடுநேரம் காத்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராத போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த தீங்குமே அண்டாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஒரு தீங்கும் அண்டாதபடி என்ன செய்வார்? நிச்சயமாய் பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை பயமற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற பயத்தை மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நீங்கி சமாதானம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். தேவப்பிள்ளை ஆண்டவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினை சேர்க்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளை உயிர்த்தெழுதல் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற 3 காரியங்கள். முதலாவது நான் பார்த்தோம், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. 2வது பிரச்சனைகளை மாற்றி அமைக்கிறது. 3வது தீங்கு நம்ம என்ன செய்யாது? தீண்டாது. கடைசியாக பயமற்ற வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இரட்சகர். அவரை அண்டிக் கொண்டிருக்கின்ற, அவரை பற்றி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாமும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளங்களாக, சாட்சிகளாக நீங்களும் நானும் காணப்படும் போது நம் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் தேவன் என்பதற்கு நாமே சாட்சிகள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சிகளாக இருந்து நாமே அவருக்காக அவருடைய காரியங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லி உயிர்த்தெழுந்த இரட்சகரை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். நாம் கண்ட இரட்சகரை, நாம் பெற்றுக்கொண்ட பாவம் அனுப்பு நிச்சயத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவண்டை வழிநடத்தும் போது நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெற்று அவர்களுக்கு கத்தருக்குள்ள மகிழ்வான சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும்போது அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அந்த உயிர்த்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு வாய்க்கால்களாக, ஒரு வழிகாட்டியாக காணப்படும் போது தேவன் நம்மளமாய் மகிமைப்படுவார். அதன் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படும். நம்முடைய வாழ்க்கை எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்குரிய கிருபைகளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வைத்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய ஆராதனை கிருதியாகும், திருவிருந்த ஆராதனை காயத்தமாகும். 102வது பாடல் நான் பாடும்.
ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. மரித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கவலைகள் நீக்கினதாலே இல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கவலைகள் நீக்கினதாலே இல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நாம் முழங்கால் படியிட்டு பாவரி ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தின் சிருஷ்டித்தவரே, சகல மனிதர்கள் நியாயாதிபதியே, தேவருடைய நீதிகளுக்கோ வாக்கினத்தக்கதாக அடிக்கிற நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரையினாலும் தீவ மகத்துக்குறதமாய் அவர் செய்த பலமான பாவங்களையும் அக்கிரமங்களை கேட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குத்துணும்பையாய் மனசாப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மித்திரங்களை பிதாவை எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கத்திரமாக இயேசு நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். நாமது கனமே உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து மிக பெரிய மனதிரும்படி
கர்த்தராகிய இயேசுமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னுடைய மனந்திருப்பறை யாவருக்கும் பாவ மன்னிப்பளிச்ச வென்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சொன்ன தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவத்தை மன்னித்து அந்த விடுதலையாக்கு நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயை நேதியை நம்பி நம்முடைய பந்திரை சேர துணியாமல் அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். நம்முடைய மேசின் துணிக்கைகளையும் பொறுக்கக்கூட நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்படி இரக்கம் செய்ய லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமார ஈஸ்வரத்தால் எங்கள் பாவமுள்ள சரி சுத்தமாகி ஆண்டவரின் இரத்தத்தாங்கள் ஆத்மா கழுவப்பட்டிருக்கும் எப்பொழுது அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கு வாசமாய் ஏற்ற விதமாய் சரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உடைய ஒரே குமார இயேசுவில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ள தண்ணீரே, அவர் சிலுவை வரைதில் நம்மை தாம் ஏகப்படியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவம் நீத்து சிவ நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கும் பரிகாரம் செலுத்தமல்லாமல் தம் அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்புடன் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தம் சுவிசேஷத்தில் கடலையிட்டிருக்கிறாரே, இரக்கமுள்ள பிதாவின் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் இரட்சகருமாக இயேசுத்து கட்டளை பரிசுபத்தின்படி நம்முடைய பாடுகளை மரண கூர்ந்து இந்த அருட்சாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய திருசரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குலாமுடைய கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்ம ஆண்டு இரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவர் தாம் காட்டிக்கொண்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடல் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்க சிரமமாக இருக்கிறது, நினைவு கூடும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரமலை கொடுத்து நீங்களாக பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்கு அனைவருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படித்தமாக இருக்கிறது, இதை பான்மனை கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். உனக்காக பிற்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உன் சரத்தை மாற்றும் நித்திய ஜீவன் என்று காக்கடவது, உனக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சரத்தை மாத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவுது. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் உட்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். சோத்திரங்கள் தாவை இந்த உயிர்த்தல் பண்டிகையினுடைய ஆண்டவரே இந்த காலவெளியிலே நம்முடைய சம்பத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, பிராமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்து உம்முடைய பந்திகளே சேரும்படியான சில ஆக்கியத்தை தந்தீரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். சோத்திரங்கள் தாவை இந்த ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலன தம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த பந்திலே பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நம்முடைய உயிர்த்தின் வல்லமையை தடுத்து கொண்டவர்களாக உயிர்த்திரமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவர் தேவனத்திலிருந்து நன்மை வருகின்ற நன்மையை சுதந்திரத்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக விளங்கவும், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் கிருபை பாராட்டி ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, நீர் தேவன் என்பதற்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வதற்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக
குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். உயிர்த்தினால் வருகின்ற மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பிள்ளை சுதந்திரத்துக் கொண்டு கர்த்தர் மகிமை ஆட்சிக்கு உதவி செய்யும். மகிழ்ச்சியோடு படைத்த காணிக்கைகளை அங்கிருந்து ஏற்றுக்கொள்ளும். ரதனை அவளை திரும்ப தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தோட குமாரனாகிய நம்முடைய ராத்திரி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்மளித்திருக்கும்படிக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதய சிந்தை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த சர்வ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சலபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்திற்கு கடவோம். மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். கர்த்தர் இருப்பாராக. திருவந்து எடுக்கணும்.